2026 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா? தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் அவர்கள் மிரட்டல் விடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எங்களை மிரட்டி பணிய வைப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. மத்திய அரசினுடைய அழுத்தத்தால் தவறு செய்வார்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக மிகப்பெரிய சங்கடங்களை தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகரிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீ எந்த நிபந்தனையும் இல்லாமல் எனக்கு இந்த பதவி தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணாமல் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஓப்பன் ஆஃபர் கொடுத்தாருன்னா அவரை ஏற்றுக்கொள்வதற்கு கட்சி தயாராக இருக்கிறதா? அதற்குரிய பதில் சொல்லுகின்ற இடத்தில் நான் இல்லை. நான் ஒரு தொண்டன். திரு ஸ்டாலினை விட திரு டிடிவி தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த கட்சியை எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி இடத்திலிருந்து பிடுங்கி விட வேண்டும் நினைக்கிறார். திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை ஒரு எதிரியாகவே இந்த நிமிடம் வரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியிலே 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்னுடைய தந்தை கருணாநிதியினுடைய கதை வசனத்தை எல்லாம் அந்த புத்தக வடிவங்களாக வரும் அதையெல்லாம் இன்னும் பொட்டியிலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் படித்து என்று திரு ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்திலே கூறுகிறார் என்று சொன்னால் இவர் எந்த அளவிற்கு? திமுகவும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சின்ன இடையில ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதை நீங்க எதிர்கட்சிகள் சொல்லுவதற்காக நீங்கள் சொல்லாதீர்கள். நாங்கள் தொடர் தோல்வி சந்திக்கவில்லை. எதிர்கட்சி அந்தஸ்து எங்களிடத்தில் இருக்கிறது. உங்களைப் போல எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாமல் போய்விடவில்லை. பெரும்பாலான மக்களிடையே பேசு பொருளாக இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு அணியில் ஒரு பக்கம் இருந்து எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்ப்பதனால் இந்த 2 கட்சிகளிடையே கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற பேச்சு மக்களிடையேயும் பத்திரிகையாளர்களிடையும் பரவலாக இருக்கிறது. இது குறித்து தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் வார்த்தை சொல்லிவிட்டோம். காலம் கணிகின்ற பட்சத்தில் வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமாகிய திரு KP முனுசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதலில் உங்களுக்கு நன்றி. நீங்கள் ரொம்ப முக்கியமான நேரத்தில் இப்போது காலையிலேருந்து நீங்கள் தேர்தல் பணிகள் தொடர்பாக இந்த பூத் கமிட்டி இந்த மீட்டிங்லாம் போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க. நேரத்தை ஒதுக்கி தந்ததற்கு மிக்க நன்றி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பொதுமக்கள் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கே பல்வேறு சந்தேகங்களும் ஐயங்களும் இருக்கின்றன அப்படின்றது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு திரு செங்கோட்டையன் அவர்களோட அந்த விவகாரத்திலேருந்தே தொடங்கலான்ட்டு இருந்துகிட்ருக்கேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த தலைவர்ன்றது நீங்கள் அறியாததல்ல. திடீரென்று திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சார்பில் நடந்த அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாதது இல்லாமல் அந்த மேடையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்களோட புகைப்படங்கள் இல்லாதது எனக்கு வருத்தத்தை அளிக்குது, அதனால் நான் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி அது தொடர்பாக ஊடகங்களில் எழுந்த விவாதங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இங்கே ஏற்கனவே இது தொடர்பாக அளித்த நேர்காணலே பார்த்தேன். என்ன நடந்துச்சு? இன்னும் இப்போ செங்கோட்டையன் பிஜேபியோடு தொடர்பில் இருக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய மூத்த அரசியல் தலைவர் என்னுடைய மரியாதைக்கும் அன்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, 1.5 கோடி தொண்டர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நாங்கள் தெய்வங்களாக மதிக்கின்றவர்கள். ஏனென்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைவுக்கு பின்பு கழகத்தை கட்டுக்கோப்பாக பாதுகாத்து 14 லட்சம் தொண்டர்களை உள்ளடக்கிய இயக்கமாக இருந்த இந்த இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக உயர்த்தி தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தில் முதன்மை மாநிலமாக உருவாக்கி சென்றவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்த இருவரும் தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள். அப்படிப்பட்ட நாங்கள் புரட்சித் தலைவர் இல்லாமல், புரட்சித் தலைவி அம்மாவனுடைய திருவுருவம் இல்லாமல் நிச்சயமாக நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். அது எங்களுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சியாக இருந்தால், எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தால், நாங்கள்
நடத்துகின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். அது தனியார் ஏதாவது அவர்கள் நடத்தியிருந்தால், அதில் இடம்பெறாமல் இருந்திருந்தால், அது அவர்கள் நடத்திய காரணத்தினால்தான் அப்படி இருந்திருக்குமே அல்லாமல், மற்றபடி புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் எங்களுடைய உயிராக நினைக்கின்றவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும், எங்களுடைய அன்பிற்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும், ஏன் 2 கோடி அதிமுக தொண்டர்களும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க சார். இவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய உடனடியாக எங்கிருந்த எதிர்வினைகள் கிளம்பியதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் அன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். ஒன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், 2 திரு டிடிவி தினகரன் அவர்கள். இவங்க 2 பேருமே பாருங்கள், செங்கோட்டையனுக்கு மரியாதை கொடுக்கல, அதிமுகவில் அவங்கள மரியாதையாக நடத்தலைன்னு சொல்லிட்டு அவர்கள் திடீரென்று புத்துயிர் பெற்றது போல மீண்டும் இணைய வேண்டும், ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார்கள். இப்போது அதிமுக மக்களவைத் தேர்தலில் சந்தித்த தோல்விகளை ஒட்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எழுந்திருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் மற்றும் கேள்விகள் என்னவென்றால், மீண்டும் திரு பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா மற்றும் திரு டிடிவி தினகரன் போன்றோரை கட்சியில் இணைத்தால்தான் அதிமுக பலம் பெறும் என்ற கருத்து மீண்டும் வலுப்பெற தொடங்கியிருக்கிறது. மதுரை மாநாட்டுக்கு பிறகு இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் டைடவுன் ஆகிடுச்சு. இப்போது மீண்டும் திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த பிறகு இது எழத் தொடங்கியிருக்கிறது. இவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வது சாத்தியமா, அல்லது இவர்களை இணைத்துக் கொள்ளாவிட்டால் அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்ற இந்த கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் கூறுகிறீர்கள்? உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் வருகிறேன். இந்த நிகழ்வு நடந்தவுடனே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் எதிர்வினை ஆற்றினார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் இரட்டை தலைமையும் ஆனாலும் சரி, யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்தபோதும் சரி, தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை பதிய வைத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள். அதாவது இதிலாவது ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு இந்த கட்சி பிளவுபடாதா, இந்த கட்சி செயலிழந்தாமல் சென்று விடாதா என்று ஆதங்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரு ஸ்டாலினை விட திரு டிடிவி தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த கட்சியை எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி இடத்திலிருந்து பிடுங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காது. காரணம், அனைத்து தொண்டர்களும் 2400க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்துதான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். ஒரு மனிதருக்கு எந்த வகையிலும் வாய்ப்பை கொடுக்காத இயக்கம். கட்சியின் அடிப்படையில் தான், தொண்டர்களின் அடிப்படையில் தான் இன்று பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடியார்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் தனிப்பட்ட முறையில் இந்த இயக்கத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வமானாலும் சரி, அல்லது திரு டிடிவி தினகரனாலும் சரி, நிச்சயமாக அவர்களுடைய கனவு பலிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க சார். இந்த குறிப்பாக திரு பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன் போன்றோர் குறிப்பிடுவது, எங்களை கட்சியில் இணைத்து கொள்ளாவிட்டால் தென் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கிறது. அதற்கு சமீபத்திய மக்களவைத் தேர்தல் முடிவுகளே உதாரணம். பல இடங்களில் அவர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் கட்சி தென் தமிழகத்தில் பலவீனமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை எப்படி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக எதிர்கொள்ளப் போகிறது? உங்களுடைய கருத்து பிரகாரமே நான் வருகிறேன். நீங்கள் தென் தமிழகத்தில் இவர்களை இணைத்து கொண்டால்தான் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூறுகின்ற அதே நேரத்தில் யாரை இணைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவருடைய செயல்பாடுகளையும் நீங்கள் சற்று பின்னோக்கி சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும்? மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கையில் தானே அவர் இருக்க வேண்டும். மாறாக கட்சியின் நடவடிக்கையில் எதிராக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு கட்சியோடு கூட்டு சேர்ந்து தேர்தல் நிற்கிறார். கட்சியினுடைய சின்னத்தை எதிர்த்து நிற்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய பொழுது அந்த தீர்ப்பில் கட்சியில் சம்பந்தப்படாத ஒரு நபர் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்.
அவர் செல்வது அவருடைய விருப்பம். ஆனால் கட்சியில் எல்லா வகையான பதவிகளையும் அனுபவித்துவிட்டு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கேவிட் போடுகிறீர்களே, எந்த அடிப்படையில் போடுகிறீர்கள்? யாருக்காக போடுகிறீர்கள்? எதற்காக போடுகிறீர்கள்? உங்களுக்கு நாங்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால், மனசாட்சியோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த இயக்கத்தில் இணைவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று தானே கேட்டிருக்க வேண்டும். மாறாக இயக்கத்தினுக்கு முழுமையாக எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு ஒரு பக்கம் இது போன்ற ஒரு கருத்துக்களை சொல்லுவது மக்களை குழப்புவதற்காகத்தான் இது முடியுமே அல்லாமல் உங்கள் மீது ஒரு நல்ல எண்ணமோ அனுதாபமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் பன்னீர்செல்வத்தை பற்றி இப்போது குறிப்பிட்டீர்கள். அவர் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். சமீபத்தில் இந்த டெவலப்மெண்ட்ஸை ஒட்டி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் இணைந்து கொள்றதுக்கு நான் தயார் அப்படின்றதையும் அவர் ஒரு புறம் சொல்கிறார். அதே போல் நீங்கள் குறிப்பிட்டது போல் இதை எந்த நிபந்தனை இல்லாமல் இணைத்துக் கொள்கிறேன்னு ஒரு புறம் சொல்லிவிட்டு இந்த அதிமுக வழக்கு தொடர்பாக போய் முதல்ல கேவிட்டு போட்டு தான் அவர் தான் போடுகிறார். இப்போ நீ எந்த நிபந்தனையும் இல்லாமல் எனக்கு இந்த பதவி தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணாமல் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஓப்பன் ஆஃபர் கொடுத்தார்னா அவரை ஏற்றுக்கொள்வதற்கு கட்சி தயாராக இருக்கிறதா? அதற்குரிய பதில் சொல்லுகின்ற இடத்தில் நான் இல்லை. நான் ஒரு தொண்டன். என்னுடைய வருத்தத்தை தான் என்னால் தெரிவிக்க முடியுமே அல்லாமல் ஒரு அதிகாரத்தை செலுத்துவதற்குரிய அதிகார மையத்திலே நான் இல்லை. மாறாக இந்த இயக்கம் அடிபடுகிறதே, பாதிக்கப்படுகிறதே என்ற ஒரு ஆதங்கம். ஏனென்று சொன்னால் நானும் அவரோடு ஒரு சில காலம் பயணித்திருக்கிறேன். அந்த பயணத்தின் அடிப்படையிலே தான் அவர் மீது எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் அவரை அண்ணன் என்று நான் அழைத்தவன். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அண்ணனாக இல்லாமல் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறாரே, அதை நிற்கும் பொழுது தான் வேதனையாக இருக்கிறது. சார், இன்றும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு செப்டம்பர் 2023 கூட்டணியை முறித்து கொண்டு இனி சட்டப்பேரவை தேர்தலிலும் மக்களவைத் தேர்தலிலும் சரி சட்டப்பேரவை தேர்தலிலும் சரி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது என்று தெளிவாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்து விட்டார். இருந்தபோதும் கூட 2024 தேர்தலில் சிறுபான்மை மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பதை நாம் முடிவுகள் வாயிலாக பார்த்தோம். இப்போதும் நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொள்வீர்கள் என்ற குற்றச்சாட்டை அல்லது பரப்புரையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அல்லது நீங்கள் ரகசிய கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்ற பிரச்சாரத்தையும் அது செய்து கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா? இந்த சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், மூத்த தலைவர் என்ற முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆம்பிகுட்டி இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மைனாரிட்டியாக நான் கேட்குறேன். ஒரு கருத்தை சொல்கிறேன். நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேருகிறோமா இல்லையா என்பது பின்பு வரலாம். ஆனால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் இந்த கருத்தை சொல்லி 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 இந்த சிறுபான்மை மக்கள் நம்மிடத்திலிருந்து எங்கு சென்று விடுவார்களோ என்ற பயத்திலேயே இது போன்ற பாரதிய ஜனதா ஆட்சியோடு ஒட்டோடு இருக்கிறது, உறவோடு இருக்கிறது, கூட்டணியோடு இருக்கிறது, எதை சொன்னாலும் தந்தையும் மகனும் இதையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. எங்கு இவர்கள் தனியாக நின்றால் சிறுபான்மை இன மக்கள் இவர்களுக்கு வாக்களித்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. அவருடைய பயத்திலிருந்தே நான் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன். சரிங்க சார். சார், இப்போது பிஜேபி 24 மக்களவைத் தேர்தலுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று கடும் நெருக்கடி கொடுத்தது என்பது எனக்கு ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் எனக்கு நன்றாக தெரியும். இப்போதும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அவர்கள் தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் எப்படியாவது மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மற்ற மாநிலங்களில் அவர்கள் செய்ததை போல மிரட்டும் ஆயுதத்தை அவர்கள் ஏஜென்சியை வைத்து மிரட்டும் ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் இதை பண்ணியிருக்காங்க. கட்சிகளை உடைப்பது அவர்கள் பிஜேபியின் வழக்கமாகவே இருந்து வருகிறது, ஏஜென்சிஸை பயன்படுத்தி. இப்போதும் சமீபத்தில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இதை விசாரிக்கலாம் என்ற அதிகாரம் கொடுத்துள்ளதை பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் அவர்கள் மிரட்டல் விடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரணுன்ட்டு ஒரு நெருக்கடியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பிஜேபி ஏஜென்சி வச்சோ எதை வைத்தோ கொடுத்தால் அதிமுக அதை எப்படி எதிர்கொள்ளும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரானாலும் சரி, நாங்களானாலும் சரி, ஒரு முடிவெடுத்து அதில் செயல்படுகின்ற பொழுது
எங்களை மிரட்டி பணிய வைப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இப்பொழுது கூட உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. எந்தெந்த கருத்தின் அடிப்படையில் விசாரிக்கலாம் என்பதையும் சொல்லியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அளவில் அதிகாரம் இருக்கிறது என்பதும் எங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் வருகின்ற பொழுது எங்கள் இயக்கத்தை தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்குரிய மூல காரண காரியங்கள், எங்களுக்கு எதிராக சொல்வதற்குரிய காரண காரியங்கள் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். அரசியல் ரீதியாக மத்தியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையத்திற்கு அழுத்தம் கொடுத்தாலும் கூட தேர்தல் ஆணையம் மத்திய அரசினுடைய அழுத்தத்தால் தவறு செய்வார்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக மிகப்பெரிய சங்கடங்களை தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு மீது நீதிமன்றங்கள் இருக்குது. நீதிமன்றத்துக்கு அந்த கருத்து நான் அடுத்து போல அந்த தேர்தல் ஆணையத்திற்கு சங்கடங்கள் என்ன, நாங்கள் போய் வேற இது பண்ண போகிறதில்ல. ஆனால் அடுத்து நாங்கள் நிகழ்வுகள் ஏதாவது போனோம்னா தேர்தல் ஆணையம் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் இருந்து சில நாகரிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், அது அவர்கள் தேர்தல் ஆணையம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வித்தின் தி 4 வால்ஸ்ன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கட்டத்தை தாண்டி விசாரிக்க முடியாது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சார், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது, ஏதாவது ஒரு வகையில் அதிமுகவுக்கு தொல்லை கொடுக்கணும் என்று அவர் செயல்படுவதை வைத்து பார்க்கும்போது அவரை திராவிட முன்னேற்ற கழகம் பின்னணியில் இருந்து இயக்குகிறது என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை அவர் சென்று அந்த பொதுக்குழு அன்று தாக்கியதாகட்டும், அதற்கு பின்னால் சென்னையில் IPL மேட்ச் நடந்து கொண்டிருந்த போது அவர் திரு ஸ்டாலின் அவர்களின் மருமகன் திரு சபரீசன் அவர்களை சந்தித்ததாகட்டும், OPS மற்றும் அவர் கூட இருப்பவர்களை திமுக பின்னணியில் இருந்து ஆப்ரேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஏதாவது ஒரு வகையில் ADMKக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கோர்ட்டு வழியாகவோ இல்லை வேறு வழியாகவோ என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய அரசியல் வரலாறை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய நடவடிக்கைகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தத்தால் அவர்கள் செய்கிறார் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு வகையில் தான் இந்த இயக்கத்தில் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதற்காக முயற்சி செய்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதையாவது செய்து கொண்டு அந்த முயற்சியில் அவரே வீணடித்து கொண்டிருக்கிறார். ஒரே உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை ஒரு தீய சக்தி என்று சொன்னார். அதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனில் ஆழமாக பதிந்த ஒரு பதிவு. அதிலிருந்து திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை ஒரு எதிரியாகவே இந்த நிமிடம் வரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியிலே 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலே பதிவாக இருக்கிறது. என்னுடைய தந்தை கருணாநிதியினுடைய கதை வசனத்தை எல்லாம் அந்த புத்தக வடிவங்களாக வரும், அதையெல்லாம் இன்னும் பொட்டியிலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் படித்து என்று திரு ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்திலே கூறுகிறார் என்று சொன்னால், இவர் எந்த அளவிற்கு கட்சியின் மீது பற்றுதலும் தலைமையின் மீது பற்றுதலும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சார், இப்போது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பர்செப்ஷன் அண்ட் திமுகவும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. திமுக ஒரே ஒரு சின்ன இடையில ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் சார். தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதை நீங்கள் எதிர்க்கட்சிகள் சொல்லுவதற்காக நீங்கள் சொல்லாதீர்கள். தொடர் தோல்விகளை நாங்கள் சந்திக்கவில்லை, வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுகின்றவர்களுக்கு உங்கள் வாயிலாகவே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். திரு கருணாநிதி அவர்கள் 77 வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதற்கு பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரையில் தொடர் தோல்விகளே சந்தித்துக் கொண்டிருந்தார். தொடர் தோல்விகளை, அதாவது 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர் தோல்வி, 13 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த 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 அளவில் மட்டும் சொல்கிறேன், தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். அதற்கு என்ன பொருள்? திரு ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிட்டு பேசுகிறார். தன் தந்தை தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறார். நாங்கள் தொடர் தோல்வி சந்திக்கவில்லை. எதிர்க்கட்சி அந்தஸ்து எங்களிடத்தில் இருக்கிறது, எதிர்க்கட்சி அந்தஸ்து எங்களிடத்தில் இருக்குது.
உங்களைப் போல எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாமல் போய்விடவில்லை. அதனால் நாங்கள் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அது கால சூழ்நிலை தான் காரணம். அதாவது 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் என்று சொன்னால் 10 ஆண்டு காலம் ஆட்சி இருந்தது. இரண்டாவது, நாங்கள் தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்த தேர்தல் பரப்புரையில் நாங்கள் கொண்டு வந்த மேனிஃபெஸ்டோ மக்களிடத்திலே சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை. அவர்கள் சேர்த்த காரணத்தினால் அதிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2024 நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தது என்பது நாங்கள் எடுத்துக்கொண்ட அஜெண்டா வேறு. நாங்கள் எங்களையே முழுமையாக நம்பினோம். எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர் 2014 புரட்சித் தலைவி அம்மாவையே முழுமையாக நம்பி அந்த மோடியா லேடியா பார்த்து விடுவோம் என்று சொன்னது போல எங்களை பொறுத்தவரையில் இந்த தமிழக மக்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வார் என்று சொன்னால் தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று நாங்கள் வாக்குகளை கேட்டோம். ஆனால் வாக்காளர் பெருமக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஒன்றாம் மோடி வர வேண்டும், இல்லை என்றால் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அதிலும் கூட நாங்கள் இத்தனை விழுக்காடுகள் வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தின் மீது பற்றுடையவர்கள் ஸ்திரமாக இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சார், அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து 26 வலுவான கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும் அப்படின்றது மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேற்று வேலூரில் நடந்த கூட்டத்தில் கூட அவர் அதை வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்படவில்லை என்பதை தமிழக முதல்வரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அதிமுக அமைக்க இருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தமிழகத்தினுடைய முதன்மையான வலுவான இயக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது மாநிலத்திற்கு நடைபெறுகின்ற தேர்தல். அந்த மாநிலத்திற்கு நடைபெறுகின்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் சேருகின்ற இயக்கங்கள், இப்பொழுது நீங்கள் அங்கே நம்பிக்கையோடு இருக்கின்ற கூட்டணிகள் கடைசி வரையும் நிலைத்து நிற்குமா என்று காலம்தான் பதில் சொல்லும். அதேபோல் வெளியில் இருக்கின்ற கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் கூட அந்த கருத்துகளின் அடிப்படையில் நிலையாக நிற்பார்களா என்று சொல்ல முடியாது. காலமும் சூழ்நிலையும் மாறுகின்ற பொழுது, எதிரிக்கு எதிரி நண்பன் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல எதிரியாக எடப்பாடியார் உருவாகுவார். அந்த எதிரியோடு மற்ற எதிரியை வீழ்த்துவதற்கு எங்களோடு இணைவார்கள். நிச்சயமாக ஒரு பலமான கூட்டணி அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க சார். சார், நீங்கள் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். நீங்கள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியிலேயும் பங்கேற்றிருக்கிறீர்கள், திமுக ஆட்சியையும் தொடர்ந்து பார்த்திருக்கிறீர்கள். 2021 முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி கையாண்டிருக்கிறது? ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஒரு அலார்மிங் ப்ரொபோர்ஷனில் போகுது. காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையான்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. இந்த பாலியல் சம்பவங்கள் பள்ளிகள் வரைக்கும், ஒரு பள்ளி ஸ்ட்ரே இன்சிடென்ட்னு விட்டுட்டு போகலாம், பல பள்ளிகளில் சீரீஸ் ஆஃப் அஃபென்சஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்வர் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு அச்சமூட்டும் சூழல் உருவாகி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் பூதாகரப்படுத்துகின்றனவா? நீங்கள் ஒரு சீனியர் பொலிட்டிஷியனாக இந்த ஆட்சியை, 4 ஆண்டு கால ஆட்சியை எப்படி மதிப்பிடுகிறீர்கள்? அண்ட் லா அண்ட் ஆர்டர் கான்டெக்ட்லையும் சொல்லுங்கள். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மனசாட்சியோடு செயல்பட வேண்டும். இந்த ஆட்சி அவருடைய கரங்களிலே இல்லை. இந்த ஆட்சி சந்தர்ப்பவாதிகளும் வாய்ப்பு கிடைத்தால் எதையும் கைப்பற்றி கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவர்களிடத்திலே இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அவர் தயவு செய்து விழித்து கொள்ள வேண்டும். அவர் ஆட்சிக்காக மட்டுமல்ல, கட்சிக்காக மட்டுமல்ல, மக்களுக்காக விழித்து கொள்ள வேண்டும். காரணம், படிக்கின்ற பிள்ளைகள் முழுவதும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சீரழிகின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை. நிறைய இடங்களில் கஞ்சாவும் அவையும் விற்கப்படுகிறது. அப்படி விற்கப்படுவது பல இடங்களில் ஆளுகின்ற கட்சிக்கு சொந்தக்காரர்களாகவே இருக்கிறார்கள். காவல்துறையை தட்டி கேட்க முடியவில்லை. காவல்துறை தட்டி கேட்க முடியாத காரணத்தினால் பல்வேறு வகையான தவறுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் கிருஷ்ணகிரியில் பார்ப்பீர் என்று சொன்னால் தொடர்ந்து பாலியல் தொல்லை தொடர்ந்து நடைபெறும். கடந்த ஆண்டு போலி NCC கேம்பில் நடந்த கிட்டத்தட்ட பல பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதனோடு இப்பொழுது இன்னொரு இடத்திலே, இன்னொரு பள்ளியிலே
ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இதை இன்றைய முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய நலனுக்கு அவர் விழித்து கொள்ள வேண்டும். இருக்கின்ற 14 மாத கால ஆட்சியிலாவது சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அவரால் முடியாத பட்சத்தில் மீண்டும் இந்த சட்ட ஒழுங்கை சரி செய்து மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். நிச்சயமாக இது போன்ற சமூக விரோத சக்திகளை கடுமையாக நடவடிக்கை எடுத்து அடக்கி மக்களுக்கு பாதுகாப்பான அரசு நாங்கள் கொடுப்போம் என்ற உறுதியை உங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கிறேன். சார், இன்னும் அடுத்த வாரம் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் வருகிறது. நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள், நீங்கள் அவங்க கூட அமைச்சரவையில் பங்கேற்றவர். நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வரும்போது அவரை எப்படி அதை அணுகினார், எப்படி கையாண்டார்ன்றதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டம் ஒழுங்கை கையாளுகின்ற பொழுது பல்வேறு வகையான செய்திகளை சேகரித்து கொண்டு காவல்துறையோடு மட்டும் அவர் நின்றுவிடவில்லை. பல்வேறு உயரதிகாரிகள் மற்றும் வேறு சில எங்கிருந்து வருகின்ற செய்திகள் வரும்போது துணிந்து முடிவெடுப்பார். அந்த எடுப்ப சூழ்நிலையில் யாரும் இடையிலே உள்ளே நுழைவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அதோடு மட்டுமல்ல, யாரும் துணிந்து சொல்வதற்கும் அப்பொழுது யாரும் இல்லை. காவல்துறை தன்னிச்சையாக எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் முதலமைச்சர் இடுகின்ற ஆணையை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய காவல்துறையாக அப்பொழுது இருந்தது. அதே நேரத்தில் காவல்துறையும் ஏதாவது தவறு செய்தால் உடனடியாக தண்டனை கிடைக்கும் என்ற பயமும் அந்த காவல்துறைக்கு இருந்த காரணத்தினால் அப்பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது, சரியாக பேணப்பட்டது. எல்லோரும் அமைதியாக நலமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அதற்கு காரணம் தலைமை பொறுப்பில் இருக்கிற இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரிடத்திலே ஆட்சி இல்லாத காரணத்தினால்தான் இவ்வளவு அலங்கோலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சார், இந்த கேள்வியை தவிர்க்க முடியாது. இப்போது நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி ஓராண்டு முடிந்து விட்டது. அவரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான குற்றச்சாட்டுகளை அவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி வீசுகிறார். அண்ட் பெரும்பாலான மக்களிடையே பேசும் பொருளாக இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு அணியில் ஒரு பக்கம் இருந்து எதிரியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்ப்பதனால் இந்த இரண்டு கட்சிகளிடையே கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற பேச்சு மக்களிடையேயும் பத்திரிகையாளர்களிடையும் பரவலாக இருக்கிறது. இது குறித்து தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பெரிய எதிரியாக இன்று தமிழகத்தில், அதாவது யாருக்கு? திரு ஸ்டாலினுக்கு பெரிய எதிரியாக திரு எடப்பாடியார் இருக்கிறார். அவர் தலைமையில் யார் வந்தாலும் உரிய மரியாதையோடு அரவணைத்து தேர்தல் களத்திலே நிற்போம். நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் வாழ்த்து சொல்லிவிட்டோம். அவருடைய மனநிலை எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. காலம்தான் பதில் சொல்லும். காலம் கணிகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு திறமையற்ற ஆட்சியை வெளியேற்றுவதற்கு அவரும் உடன் வந்தால், எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டால், உணர்வுபூர்வமாக இணைந்தோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி தான். ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு சுனில் கனுகுடு அவர்களை பயன்படுத்தியது. அண்ட் ஹி டிட் அன் இம்ப்ரெசிவ் ஜாப், அதை மறுக்க முடியாது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு வியூக வகுப்பாளர் திரு பிரசாந்த் கிஷோரோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது என்று செய்திகள் உலா வந்தன. இந்த சூழ்நிலையில் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களை போய் அவரது இல்லத்தில் சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்ற வியூக வகுப்பாளரை அணுகுவதற்கு அல்லது ஹையர் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்கா? என்ன அது போன்ற திட்டம்? நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக உங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். இது போன்ற பிரசாந்த் கிஷோரோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள், அவர் உங்களிடம் சொல்லாமல் திரு விஜய் அவர்களோடு சென்று விட்டார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இது பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? இது என்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு செய்தி என்று கருதுகிறேன். காரணம்,
பொதுச் செயலாளர் ஆனாலும் சரி, நாங்கள் ஆனாலும் சரி, இந்த கருத்தை, இது போன்ற கருத்தை பரிமாறிக்கொள்ளவில்லை. நீங்கள் தான் இந்த கருத்தை சொல்லுகிறீர்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று என்னால் சொல்ல முடியவில்லை. கட்டாயம் இருக்காது என்றே கருதுகிறேன். காரணம், அப்படி ஒரு சூழல் வந்திருந்தால் எல்லோரும் கலந்து கொண்டு தானே என்னுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். அதனால் அதற்கு வாய்ப்பில்லை. இன்னொன்று, இது ஒரு கருத்தை சொல்லுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எங்களை உருவாக்கிய தலைவர்கள், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இது போன்ற தேர்தல் வியூக சிந்தனையாளர்கள் இல்லாமலேயே மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். அவர் வழியில் வந்த நாங்கள் ஒவ்வொரு தொண்டனும் ஒரு பிரசாந்த் கிஷோர் தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள். அண்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு துணை பொதுச் செயலாளராக நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன, 2006 தேர்தலை மனதில் வைத்து? எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களாகிய தொண்டர்களுக்கு நாங்கள் சொல்லுவது ஒன்றுமில்லை. அவர்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவர்களோடு இணைந்து இப்பொழுது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடுகின்ற நேரத்தில் எங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் கரை சேர்க்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள். எனவே அந்த 1.25 கோடி தொண்டர்களுக்கும் தலைவணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். யாருக்காகவும் ஒதுங்க மாட்டார்கள். யாருக்காகவும் பேச மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கம் வெற்றி பெற வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் பரப்பக்கூடிய, புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகழை காக்கக்கூடிய தொண்டர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த தொண்டர்களில் ஒருவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து அவர்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. அண்டு ரொம்ப அற்புதமாக ஓவராலான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப நிறைவாக அமைந்தது இந்த நேர்காணல். உங்களது பிஸியான ஷெட்யூலுக்கு நடுவில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கியதற்கு சவுக்கு மீடியா சேனல் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.